அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலிட்டியில் அலுவலக மொழிகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம செகண்ட் ஷெட்யூல் பார்த்துட்ருக்கோம். அடிப்படை கடமைகள் பார்த்துட்டோம், அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம், அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் வரைக்கும் பார்த்துட்டோம். எல்லாரும் அடிப்படை கடமைகள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணாதவங்க அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது அலுவலக மொழிகள் பாருங்கள். இது சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா, பார்த்துடலாங்களா? சரி, இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சிவிக்ஸில் லெசன் 1ல் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனில் 1.10 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன டாபிக் தான், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அலுவலக மொழிகள் அப்படிங்கிறது, அந்த டாபிக் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுத்துருக்காங்கன்னா பகுதி 17 கொடுத்துருக்குறாங்க. பிரிவு பார்த்திங்கன்னா 343 to 358. அட்டவணை பார்த்திங்கன்னா 8வது அட்டவணை. ஓகேங்களா? பகுதி 17. சட்டப்பிரிவு எதிலிருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 343 351 வரைக்கும். அட்டவணை 8வது அட்டவணையில் உங்களுக்கு அலுவலக மொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த 3 நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த அலுவலக மொழிகளை 4 தலைப்புகளாக பிரிச்சிருக்காங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசின் மொழி, மண்டல மொழிகள், நீதித்துறை மொழிகள், சிறப்பு கட்டளைகள், ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் நீங்கள் பழைய புக் வச்சுருந்தீங்கன்னா மண்டல மொழிகளுக்கு பதிலாக வட்டார மொழிகள், அப்புறம் யூனியன் பிரதேச மொழிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசின் மொழி, மண்டல மொழிகள், நீதித்துறை மொழிகள், சிறப்பு கட்டளைகள். இதில் எதிலிருந்து எந்த ஆர்டிக்கல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்ட போதும். 343 351 வரைக்கும் எல்லா ஆர்டிக்கலையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. நான் ஆர்டிக்கல் 1லேருந்து 51A வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். மீதி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நமக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் எதிலிருந்து எது வரைக்கும் இது சொல்லுது, மத்திய அரசின் மொழிகளை பற்றி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பிரிவு 343 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசுடைய அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா தேவநாகரி எழுத்துருவில் உள்ள இந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரிவு 343. அப்போ நம்முடைய மத்திய அரசுடைய அலுவல் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான். அந்த ஹிந்திங்கிறது எந்த எழுத்துரு, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லுவாங்க, அது என்ன எழுத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநாகரி எழுத்துருவில் உள்ள ஹிந்தி தான் நம்மளுடைய அலுவல் மொழி. ஓகேங்களா? அப்போ நேஷ்னல் லாங்குவேஜ் நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ் தான், நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. அது கூட ஒரு இதில் கூட கேஸில் கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அரசியலமைப்பில் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜை தான் சொல்லியிருப்பாங்க, நேஷ்னல் லாங்குவேஜை சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா சில டைம் நம்ம நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னோன்னு ஹிந்தின்னு நினச்சிக்குவோம். அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாங்களா? அதாவது பகுதி 17 பிரிவு 343 351 வரைக்கும் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. 4 தலைப்புகளாக இதை பிரிச்சிருக்காங்க. பிரிவு 343 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசின் அலுவல் மொழி எதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேவநாகரி எழுத்துருவில் உள்ள ஹிந்தி. வெறும் ஹிந்தின்னு சொல்லக்கூடாது, தேவநாகரி எழுத்துருவில் உள்ள ஹிந்தி. ஏன்னா அதில் கூட நம்மளை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ இந்த லாங்குவேஜ் எங்கெங்கேல என்ன பேசணும், அலுவலர்கள் மத்திய அரசு என்ன மொழியை பின்பற்றணும், மாநில அரசு எதை பின்பற்றணும், நீதித்துறையில் என்ன மொழியை பின்பற்றணும், இதெல்லாம் நம்ம சொல்லணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மொழிக்குழுவை அமைப்பாங்க. எந்த லாங்குவேஜ் இருக்கணும், எந்த லாங்குவேஜ் இது பண்ண துணை அலுவல் மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு டிசைட் பண்ணுறக்காக தான் இந்த மொழிக்குழு. முதலாவது மொழிக்குழு எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பிஜி கேர் தலைமையில் நியமிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப யாருடைய தலைமையில் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எப்போ அமைக்கிறாங்க? 1955 அமைக்கிறாங்க. அவங்க எப்போ தன்னுடைய எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எப்போ தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்கன்னா 1956 சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதை தொடர்ந்து இந்த 1957 கோபிந்த் பல்லப்பன் தலைமையிலான பாராளுமன்ற குழுவால் இந்த அறிக்கை ஆய்வு செய்யப்பட்டது. அதாவது இந்த முதலாவது மொழிக்குழு பிஜி கேர் தலைமையில் அமைக்கப்பட்டது. பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை 1956 வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை ஆய்வு பண்ணுவதற்காக 1957 கோபிந்த் பல்லப்பன் தலைமையிலான பாராளுமன்ற குழு என்ன பண்ணுது அப்படின்னா ஆய்வு செய்யுது.
ஓகேங்களா. பாராளுமன்ற குழு வந்து ஒன்று அமைக்கிறாங்க இதை ஆய்வு செய்வதற்காக. இதுக்கு பிறகு இதை தொடர்ந்து இவங்க ஆய்வு பண்ணி ஒரு பரிந்துரை கொடுப்பாங்கல்ல. இதை தொடர்ந்து இவ்வறிக்கையின் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா 1963 அலுவலக மொழி சட்டத்தை இயற்றுறாங்க. இந்த 2 பிஜிகே தலைமையான குழுங்கிறது மொழிக்குழு, கோவிந்த் பல்லப்பன் தலைமையிலான குழு அப்படிங்கிறது பாராளுமன்ற குழு. இவங்க கொடுத்த அறிக்கையை இவங்க ஆய்வு பண்ணுறாங்க, எப்படி இருக்குது என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகுதான் பாராளுமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா 1963 அலுவலக மொழி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இயற்றுறாங்க. ஓகேங்களா. எதுக்காக அலுவலக மொழி எதுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அலுவலக மொழி சட்டம் 1963 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இச்சட்டம் இந்தியுடன் ஆங்கிலம் மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதன் பயன்பாட்டை தொடரலாம். அதாவது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிந்தி இருக்குது, அந்த ஹிந்தி தான் வந்து அலுவல் மொழியாக இருக்குது. அந்த மொழியுடன் ஆங்கிலம் பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற அந்த கருத்து பரிமாற்றத்துக்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் ஹிந்தியோட இங்கிலீஷையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட. ஓகேங்களா. அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ அலுவலக மொழி சட்டம் 1967 ஒன்று கொண்டு வராங்க. அது என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஹிந்தியுடன் ஆங்கிலம் 15 வருஷம், அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. இந்த 1967 என்ன சொல்கிறாங்கன்னா, அலுவலக மொழியாக ஆங்கிலம் காலவரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஹிந்தியுடன் ஆங்கிலமும் என்ன பண்ணலாம், காலவரையறையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எல்லையே ஃபிக்ஸ் பண்ணாமல் சொன்ன சட்டம் தான் அலுவலக மொழி சட்டம் 1967. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி இந்தியாவுடைய அலுவல் மொழி தான், கரெக்டு தான். ஆனால் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா அலுவல் இணைப்பு மொழியாக இருக்குது. நம்ம பார்த்தா தெரிஞ்சிருக்கும்ல, ஹிந்தி இருந்தாலும் அதில் ஏன்னா அது வந்து கருத்து பரிமாற்றம் எல்லாத்துக்கும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு போய் தெரியணும்ல. ஹிந்தி எல்லாத்துக்குமே தெரியாதுல்ல. அப்போ இங்கிலீஷ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அது வேறு, அதுவும் ஒரு முக்கியமான இதாக தான் இருக்குது. அப்போ ஹிந்தி வந்து அலுவல் மொழியாகவும் அதையே வந்து அலுவல் இணைப்பு மொழியாக எது இருக்கணும் அப்படின்னா ஆங்கிலம் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஹிந்தி இருந்தாலும் அந்த இடத்துல ஆங்கிலமும் இருக்கும், ஆங்கிலம் அலுவல் இணைப்பு மொழியாகவும் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது, அரசியலமைப்பும் கூட சில வட்டார மொழிகளை மாநிலங்களுக்கான அலுவலக பரிமாற்ற மொழியாக பயன்படுத்த அனுமதித்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில ஆட்சி மொழின்னு இருக்கும், நம்ம பின்னாடி ஆர்டிக்கலில் பார்ப்போம். அந்த மாநிலத்தில் எது வந்து அதிகமாக பேசக்கூடிய மொழி இல்லை வட்டார மொழிகள் அங்கங்கே இருக்கும்ல, அவங்க அந்த மொழியை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாநிலங்கள் தன்னுடைய அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக வச்சுக்க முடியும். அதுக்கும் அரசியலமைப்பு என்ன பண்ணுது, அனுமதி தருது. நேஷ்னல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படிங்கிறங்காட்டி எல்லாரும் ஹிந்தியை தான் இதாக வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஆட்சி மொழியாக இருக்கணும், மாநிலங்களும் ஆட்சி மொழியை ஹிந்தியை வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த வட்டாரங்களில் பேசக்கூடிய மொழியை தன்னுடைய ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம். அதுக்கு அரசியலமைப்பு அனுமதி கொடுக்குது. அதனால தான் இன்றைக்கி நமக்கு தமிழ் ஒரு நம்மளுடைய இதில் அலுவல் மொழியை நம்ம பயன்படுத்திட்டு ஆட்சி மொழியை பயன்படுத்திட்டு இருக்கோம். புரிஞ்சுதுங்களா. அப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு முதலாவது மொழிக்குழு 1955 பிஜி கேர் தலைமையில் அமைக்கப்படுது. அதை ஆய்வு செய்வதற்காக கோவிந்த் பல்லப்பன் தலைமையிலான பாராளுமன்ற குழு 1957 நியமிக்கப்படுது. அதை தொடர்ந்து 1963 அலுவலக மொழி சட்டம் இயற்றுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்தியுடன் ஆங்கிலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மத்திய அரசின் அனைத்து அலுவலக நோக்கங்களுக்காகவும் நாடாளுமன்ற கருத்து பரிமாற்றத்திற்காகவும் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொடரலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதனால தான் அலுவலக மொழி சட்டம் 1967 என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தியுடன் ஆங்கிலம் காலவரையின்றி என்ன பண்ணலாம், அலுவலக மொழியை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதனால தான் ஹிந்தி இன்னைக்கு அலுவல் மொழியாகவும் அதனுடன் அலுவல் இணைப்பு மொழியாகவும் ஆங்கிலம் இருக்குது. ஓகேங்க. அடுத்தது பாருங்க, அலுவலக மொழிகள். அப்போ அலுவலக மொழிகள் என்ன, எத்தனைங்க இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம்ல, எத்தனை இருக்குது பாருங்க. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் 14 மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜ். அதாவது ஃபஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிறது இத்தனை லாங்குவேஜ் இருக்குது பார்த்துக்கோங்க. 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு.
அப்போ அந்த அது எல்லாம் மாநிலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதை அலுவலக மொழியை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டது. எப்போ அந்த பீரியடு 1950 நமக்கு எத்தனை அலுவலக மொழிகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மொழிகள் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ மொழிகள் இருக்குன்னா 21 மொழிகளுக்கு அலுவலக மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 1950 என்னென்ன மொழிகள் இருந்துச்சு நம்ம பின்னாடி பிக்சரில் பார்ப்போம். 1950 என்னென்ன அலுவலக மொழி வந்து இருந்துச்சு, ஃபஸ்ட்டு எதுக்கெல்லாம் ரெகக்னேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த 1950க்கு அப்புறம் புதுசாக சேர்த்திருக்காங்கல்ல 14 மொழிகள் இருந்துச்சு. அப்போ 15லிருந்து 22 வரைக்கும் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் புதுசாக சேர்த்திருக்காங்க. எப்போ சேர்த்துனாங்க? இப்போ அரசமைப்பு ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும், அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரணும்ல. அப்போ எந்த அரசமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக இந்த மொழியை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சரி, அப்போ 14 மொழி இருந்துச்சு. அப்புறம் 1967 21வது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தி மொழி அலுவல் மொழி பட்டியலில் இணைக்கப்பட்டது. அப்போ 15வது மொழியாக அலுவலக மொழியாக இணைக்கப்பட்ட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தி. அப்படி கூட கேட்கலாம், சிந்தி எத்தனையாவது அலுவலக மொழியாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1992 71வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இது 3 இணைக்கப்பட்டது. அப்போ 16வது மொழி கொங்கணி, 17வது மொழி மணிப்பூரி, 18வது மொழி நேபாளி. இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணுங்க கண்டிப்பாக. அடுத்தது 92வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக எதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, போடோ, டோகிரி, சாந்திலி மற்றும் மைதிலி இந்த 4 மொழிகள் இணைக்கப்பட்டது. அப்போ 19 போடோ, 20 டோகிரி, சாந்திலி வந்து 21, மைதிலி 22. ஓகேங்களா? இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது, 22 மொழிகள் இருக்குது. அப்போ 14 மொழிகள் 1950 இருந்துச்சு. பிறகு என்ன பண்ணுறாங்க, 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமாக சிந்தி இணைக்கப்பட்டது. 71வது சட்ட திருத்தம் 1992 மூலமாக கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இணைக்கப்பட்டது. 92வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக போடோ, டோகிரி, சாந்திலி மற்றும் மைதிலி இந்த மொழிகள் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ 7 மொழிகள் புதுசாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இது மட்டும் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் அந்த 14 மொழிகளும் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஓகேங்களா? 1950 ஏன்னா இன்னொன்று என்னென்னா இந்த 7 மொழிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற அந்த 14 மொழிகள் நம்ம ஒரு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும்ல. உங்களுக்கு ஆப்ஷன்லேயே கேட்டாலும் இந்த 7 மொழிகள் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அப்போ இந்த மொழிகள்லாம் அப்போ 1950லேயே இதாக தான் இருக்கும், அஃபிஷியல் லாங்குவேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிக்கலாம், கெஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த புதுசாக கொண்டு வந்த மொழிகளை மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் படிக்கிறீங்கன்னா இப்போ 1967, 92, 2003 இதில் கொண்டு வந்த அலுவலக மொழிகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வச்சு மீதி இருக்கிற மொழி வந்து அப்போ 1950 கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும், எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஒரு நான் அதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, அப்போ அசாமீஸ் அசாமி அந்த மொழி பார்த்தீங்க, அதாவது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொழி எந்த பகுதியில் பேசப்படுது அப்படின்னு கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில அசாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெங்காலி வெஸ்ட் பெங்கால் தான், மேற்கு வங்காளம், அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த சிலதெல்லாம் மட்டும் இருக்கும். போடோங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பேசக்கூடிய ஒரு மொழி. டோகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜம்மு, ஹிமாச்சல் பிரதேசில். இப்போ கடைசியாக வந்து 7 மொழிகளை ஆட் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல 1967 அந்த பீரியட்ல இருந்து. அந்த மொழிகள்லாம் எந்த மாநிலத்தில் பேசப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போடோ வந்து அஸ்ஸாமில் பேசப்படுது. டோக்ரி ஜம்மு, ஹிமாச்சல் பிரதேசில் பேசப்படுது. குஜராத்தி பாருங்க, குஜராத் தான். ஹிந்தியில் ஈஸியாக தெரியும், மோஸ்ட் பார்ட் ஆஃப் நார்த்தன் ஸ்டேட்ஸ், வட மாநிலங்களில் பெரும்பாலான பகுதிகள் பேசப்படுது. கர்நாடகா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. காஷ்மீரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதெல்லாம் எங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கொங்கணி பாருங்கள், கொங்கணி தெரிஞ்சுக்கணும். கோவா அப்புறம் கர்நாடகாவுடைய பகுதிகள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது மைத்திலி பார்த்தீங்கன்னா பீகாரோடைய சில பகுதிகளை பேசுகிறாங்க. மலையாளம் நமக்கு தெரியும், கேரளா. மணிப்பூர், மராத்தி, மகாராஷ்டிரம் நமக்கு தெரியும். அடுத்தது நேபாளி எங்கெங்கெல்லாம் பேசப்படுதுன்னா சிக்கிம், அப்புறம்
வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் சில பகுதிகளில் பேசப்படுது. இந்த வருடம்லாம் உங்களுக்கு தெரியணும். அதாவது 1992, 1967, 2003 இந்த வருடங்களை விட்டுட்டு மற்றது எல்லாமே என்னதான் உங்களுக்கு 1950 தான் கொண்டு வந்திருப்பாங்க. வருடம் கூட இப்போ பிரச்சனையாக இருக்காது. சிலதெல்லாம் நீங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அது பேசப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒடியா 1950 அது நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேயும் சண்டிகர்லேயும் பேசுகிறாங்க. அடுத்தது சான்ஸ்கிரிட் 1950 இது பண்ணுறாங்க. சாந்தலி பார்த்திங்கன்னா 2003 பாருங்கள். இது வந்து சாந்தலர்கள் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த சாந்தலர் பழங்குடியினர் ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சாந்தலர்கள் இந்த மொழியை பேசுகிறாங்க. சிந்தி பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் பேசுகிறாங்க. தமிழ் தெரியும், தமிழ்நாடு. தெலுங்கு பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், இது நமக்கு தெரியும். உருது பார்த்திங்கன்னா நார்த்தன் இந்தியாவில் பேசுகிறாங்க. அப்போ ஸ்பெசிஃபிக்காக சிலதெல்லாம் நமக்கு தெரியாது. சிலதெல்லாம் டைரெக்டாக பதிப்பு மலையாளம், கேரளா அது நமக்கு ஈஸியாக தெரியும். மராத்தி, மகாராஷ்டிரா அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தெரியும். இதெல்லாம் நீங்கள் குறைச்சி பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விஷயம் மட்டும் அது எந்த மாநிலத்தில் பேசுகிறாங்கன்னு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த வருடங்கள் ஈஸி தானே. அந்த 3 வருடங்களை விட்டுட்டு மற்றது எல்லாமே 1950 தான். அப்புறம் என்னென்ன மொழிகள் அப்படின்னு ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஜஸ்ட் போக போக தான். ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மொழிகள், அது எப்போ ஆட் பண்ணாங்க, அது எந்த பகுதியில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 1950 என்னென்ன மொழிகள் இருக்குது, அது எப்போ பேசுகிறாங்க அப்படிங்கிறது மறுபடியும் படிச்சுக்கலாம். ரிவைஸ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு போராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ஓகே தான். ஃப்ரெஷராக படிக்கிறவங்க புதுசாக ஆட் பண்ண மொழியை படிங்க. அது எப்போ ஆட் பண்ணாங்க, எந்த வருடம் ஆட் பண்ணாங்க, அந்த மொழி எந்த பகுதியில் பேசப்படுது அப்படிங்கிறத மட்டும் இப்போ படிங்க, போதுமானது. ஓகேங்களா? சரி, அப்போ இது தொடர்பான முக்கிய சட்டப்பிரிவுகள் இருக்குது. 343 351 வரைக்கும் சில ஒரு 3 சட்டப்பிரிவுகள் மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம 343 என்ன கொடுத்துருக்காங்கன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். நம்முடைய அலுவல் மொழியாக, இந்தியாவுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கும். தேவநாகரி எழுத்துருவில் இல்லை, ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 343. இப்போ 344 என்ன சொல்லுதுன்னா ஆட்சி மொழி குழு பற்றி சொல்லுது. ஆட்சி மொழி என்னவா இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்காக அந்த குழுவை ஏற்படுத்தணும்ல, அதுக்காக தான் பாருங்கள். இது எப்படின்னா இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாகவும் பின்னர் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யார் இந்த ஆட்சி மொழிக்குழுவை அமைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அமைப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஆட்சி மொழி தொடர்பான விவரங்களில் இந்த ஆட்சி மொழி குழு என்ன பண்ணுன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும். இதை நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து 5 வருஷத்துக்குள்ளேயும் அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் குடியரசுத் தலைவர் ஆட்சி மொழி குழுவை அமைக்கணும். அந்த ஆட்சி மொழி தொடர்பான விவரங்களில் ஆட்சி மொழி குழுவுக்கு ஆட்சி மொழி குழு என்ன பண்ணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தான் மொழிக்குழுவையே அமைக்கிறாங்க. மொழிக்குழு தான் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? சரி, ஆட்சி மொழி குழுவை குடியரசுத் தலைவர் அமைப்பார். ஆட்சி மொழி குழு என்ன பண்ணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும். பிரிவு 344. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவு 345 எதை பற்றி சொல்லுதுன்னா மாநில ஆட்சி மொழியை பற்றி சொல்லுது. ரொம்ப முக்கியமானது. மாநில ஆட்சி மொழி என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் இந்தி மொழியையோ அல்லது மாநிலத்திற்கு ஏற்ற மொழியையோ ஆட்சி மொழியாக நிர்ணயித்து கொள்ளலாம். அப்போ மாநில சட்டமன்றமே என்ன பண்ணிக்கலாம், ஆட்சி மொழியா இந்தி மொழியே நிர்ணயிச்சுக்கலாம். இல்லை, மாநிலத்திற்கு அவங்களுக்கு என்ன ஏற்ற மொழின்னு நினைக்கிறாங்களோ அதையே மாநில சட்டமன்றங்களே நிர்ணயித்து கொள்ளலாம். மத்திய பாராளுமன்றம் தான் நிர்ணயிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? மாநில அளவில் சட்டமன்றங்கள் இருக்குல்ல, அதுவே என்ன பண்ணிக்கலாம், நிர்ணயித்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சரி, ஒரு மற்ற மொழியை ஆட்சி மொழியாக நிர்ணயம் செய்யும் வரை ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக பயன்படுத்தலாம். இப்போ வந்து அந்த மாநிலத்திற்கு ஒரு ஆட்சி மொழியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆட்சி மொழியை நிர்ணயிக்கும் வரைக்கும் எந்த மொழியை அலுவலக மொழியாக ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்தியாவில் ஆங்கில மொழியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ரொம்ப முக்கியமானது பாருங்கள். மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து இந்த மாநிலங்கள் என்னதுங்க ஆட்சி மொழியா எதையை பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஆங்கில மொழியை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க.
மெகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்தி மொழியையும் என்ன பண்ணியிருக்கலாம், ஆட்சி மொழியை வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல. மாநில சட்டமன்றம், அந்தந்த மாநில சட்டமன்றம் இந்தி மொழியை வச்சுக்கலாம், இல்லை அந்த மாநிலத்திற்கு எது ஏற்ற மொழியோ அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை அந்த ஆட்சி மொழியை அமைக்கலை அப்படின்னா அமைக்கிற வரைக்கும் ஆங்கில மொழியை என்ன வச்சுக்கலாம், ஆட்சி மொழியை வச்சுக்கலாம்னு சொல்லுது. அப்போ இந்தியை வந்து ஆட்சி மொழியாக சில மாநிலங்கள் வச்சுருக்குல்ல, அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், ஹரியானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் லைட்டாக அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப ஆங்கில மொழி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது யூனிக்காக இருக்குங்காட்டி அதை நல்லா பார்த்துக்கணும். அப்போ வட மாநிலங்கள் எல்லாருமே ஹிந்தியை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு போக போக இந்த இடத்துல நல்ல ஸ்டேட்டை வந்து மெமரி பண்ணிக்கலாம். இப்போவே மெமரி பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஓகேங்களா. பிரிவு 345 மாநில ஆட்சி மொழி அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதாவது இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஹிந்தி மொழியும் இருக்கலாம், அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மொழியும் இருக்கலாம், அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆங்கில மொழியும் ஆட்சி மொழியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. சரி, அடுத்தது பிரிவு 348 349 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற மொழிகளை பற்றி சொல்லுது. அங்கே எந்த மொழிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. பாருங்க, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் பாராளுமன்றத்தில் அல்லது மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் அனைத்து மசோதாக்களும் சட்டங்களும் அனைத்தும் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும். இதுதாங்க உச்சநீதிமன்ற மொழி அப்படின்னு என்ன ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னே அரசியலமைப்பு சொல்லுது. உச்சநீதிமன்றம், அப்புறம் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும், அப்புறம் பாராளுமன்றத்தில் மாநில சட்டமன்றங்களில் மசோதாக்களில் அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல அதுக்கப்புறம் பாராளுமன்றம் மாநில சட்டமன்றங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய சட்டங்கள் எல்லாமே எதில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஆங்கில மொழியில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஹிந்தி தான் அது இருக்குங்காட்டி ஹிந்தின்னு நினச்சிக்குவோம், ஹிந்தி கூட ஆங்கில மொழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவோம். ஆனால் பாருங்கள், சட்டம் எப்படி சொல்லுது, அதாவது நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பாருங்க, அடுத்தது மாநில சட்டமன்றங்களில் மாநில மொழியினை பயன்படுத்த. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, மாநில சட்டமன்றங்கள்லேயும் ஆங்கிலம் தான் அந்த சட்டமோ மசோதாக்களோ வெளியிடும் பொழுது அது ஆங்கிலத்தில் தான் வெளியிடுன்னு சொல்லிச்சு இந்த பிரிவு. அதில் ஒரு எக்ஸப்ஷன் என்ன சொல்லுதுன்னா, மாநில சட்டமன்றங்களில் மாநில மொழியினை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குங்க இருக்குது, அந்த மாநில ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பொதுவாக இங்கிலீஷில் தான் பண்ணணும். அந்த மாநிலத்துக்கு அந்த மாநில சட்டமன்றத்தில் மாநில மொழியினை பயன்படுத்த அனுமதிக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்மொழி. இந்த 3 ஆர்டிக்கல் புரிஞ்சு வச்சுங்களா. 343 பார்த்தீங்கன்னா 344 ஆட்சி மொழிக்குழுவை பற்றி சொல்லுது. 345 மாநில ஆட்சி மொழியை பற்றி சொல்லுது. பிரிவு 348 349 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற மொழிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது ஒரு செம்மொழின்னு தனியாக, இது வந்து நீங்கள் அலுவலக மொழிகள் எடுத்துக்காதீங்க. இது என்ன சொல்லலாம்னா, செம்மொழின்னு ஒரு தனியாக ஒரு வகை இருக்குது. அது என்னன்னா, இந்திய அரசு இந்த செம்மொழி அப்படிங்கிற வகையை 2004ஆம் ஆண்டு செம்மொழி எனும் வகைப்பாட்டை என்ன பண்ணுது அப்படின்னா அறிமுகப்படுத்தியது. அப்போ அலுவலக மொழிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இதில் கொண்டு வருவாங்களா, இல்லை அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதுலேயே ஒரு கிளாசிஃபிகேஷன் நினச்சிக்காதீங்க. இது தனி, அலுவலக மொழிக்குள்ளேயே இது வராது, இது ஒரு தனி ஒரு டாபிக் செம்மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அலுவலக மொழிக்குள்ளேயே வராது, இது ஒரு தனி டாப்பிக்கு. செம்மொழி அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் நமக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்த செம்மொழி அப்படிங்கிற வகைப்பாட்டை இந்திய அரசு எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 2004ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. சரி, இந்த செம்மொழி அந்தஸ்து எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, ஆழமான வரலாற்று பின்னணி, இலக்கிய மரபுகள் நிறைந்த மற்றும் கலாச்சார பாரம்பரிய கொண்ட மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆழமான வரலாற்று பின்னணி அந்த மொழிக்கு இருக்கணும், இலக்கிய மரபுகள் நிறைந்த மற்றும் கலாச்சார பாரம்பரியம் கொண்ட மொழிகளுக்கு செம்மொழி அப்படிங்கிற அந்த தகுதியை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ இதுவரைக்கும் நமக்கு எத்தனை செம்மொழிகள் இருக்குன்னா 11 செம்மொழிகள் இருக்குது. நம்முடைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பழைய எடிஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பழைய எடிஷனாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஒடியா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமிஸ், பெங்காலி இதனாலும் போன வருஷம் தான் 2024 தான் இந்த 5 மொழிகளை ஆட் பண்ணுறாங்க.
முன்னாடி உங்களுக்கு 6 செம்மொழிகள் தான் இருந்தது. போன வருஷம் தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மொழிகளை என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எந்த மொழி ஆட் பண்ணாங்க, தமிழ். இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தமிழ் வந்து 2004, சான்ஸ்கிரிட் வந்து 2005, தெலுங்கு 2008, கன்னடம் பார்த்திங்கன்னா 2000. தெலுங்கு கன்னடம் 2 ஒரே வருஷத்தில் ஆட் பண்ணுறாங்க, ஒரே டேட்டு கூட 31 அக்டோபர் 31 அக்டோபர். டேட்டு படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணுங்க. குரூப் 4ல் டேட்டை வச்சே கேட்டாங்க, பார்த்துறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. மலையாளம் பார்த்திங்கன்னா 2013, ஒடியா 2014. மற்றது கடைசியாக 5 வந்தது எல்லாமே 2024, ஒரே டேட்டு தான், 3 அக்டோபர் தான். அப்போ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து அந்த டேட்டை மனப்பாடம் பண்ணணும். தெலுங்கு கன்னடா ஏன்னா 2 ஒரே வருஷம் ஒரே டேட்டு. அப்புறம் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமீஸ், பெங்காலி இது எல்லாமே 2024, 3 அக்டோபர் 31 அக்டோபர் 3 அக்டோபர். ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி பார்த்திங்கன்னா தமிழ் தான், 12 அக்டோபர் 2004. அப்போ ஓரளவுக்கு எதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் வருதோ அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிற டேட்டெல்லாம் ரிவைஸ் பண்ணும்பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ என்னென்ன மொழிங்கிறது இப்போவே படிச்சிடணும். ஓகேங்களா. என்னென்ன மொழி, தமிழ், சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா, மராத்தி, பாலி, பிராகிருத், அசாமீஸ், பெங்காலி. அதே மாதிரி இந்த மொழியெல்லாம் எங்கெங்கே பேசப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான். 2 மட்டும் பார்த்துருக்க மாட்டோம். என்ன பார்த்துருக்க மாட்டோம்னா பாலியும் பிராகிருதமும் எங்கே பேசப்படுதுன்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எங்கே பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த 3 மாநிலங்களில் பாலியும் பிராகிருதமும் பேசப்படுது. இது கடைசியாக ஆட் பண்ணங்காட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். எங்கே பேசப்படுதுன்னு கேட்கறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடைசியாக ஆட் பண்ணது மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமீஸ், பெங்காலி. அசாமீஸ்னால் அசாமில் பேசப்படுதுன்னு தெரியும். பெங்காலியும் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். மராத்திங்கிறது மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தெரியும். யூனிக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலியும் பிராகிருதம் தான். அதனால் அதிலிருந்து கொஷின் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் இந்த வருடங்களை வச்சு கேட்கலாம். அப்போ செம்மொழிகள் இப்போ நமக்கு எவ்வளோ மொழிகள் இருக்குது, 11 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா. 2024 5 மொழிகளை ஆட் பண்ணுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, இது சம்மந்தமான ஒரே ஒரு வழக்கு மட்டும் நீங்கள் சும்மா லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். கச்சாடிய வழக்குன்னு சொல்லிட்டு 2010 அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு பாரசீக அல்லது தேவநாகரி எழுத்து வடிவில் உள்ள இந்தி மொழி குடிமக்களின் விருப்பத்திற்கேற்ப தேசிய மொழியாகவும் மத்திய அரசின் முதல் அலுவலக மொழியாகவும் இருக்கும் என்றும் மத்திய அரசு சட்டத்தினால் தீர்மானிக்கிற காலம் வரை ஆங்கிலம் 2வது அலுவல் மொழியாகவும் இருக்கும் என்று தெரிவித்தது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு இந்தியை என்ன சொல்லுது, அலுவல் மொழியாக மட்டுமே பிரகடனப்படுத்தியுள்ளது, தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தவில்லை. அதனால் நீங்கள் ஹிந்தி என்ன தான் பண்ணணும், அலுவல் மொழியாக தான் எடுத்துக்கணும், தேசிய மொழியாக எடுத்துக்கக்கூடாது. இதுதான் தீர்ப்பு. ஓகேங்களா. அதாவது அடிப்படை உரிமைகளுக்கான துணைக்குழு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஹிந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய மொழியாகவும் மத்திய அரசுடைய முதல் அலுவலக மொழியாகவும் இருக்கும் அப்படின்னும் மத்திய அரசு சட்டத்தினால் தீர்மானிக்கிற வரைக்கும் ஆங்கிலம் 2வது அலுவல் மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சது. ஆனால் நம்முடைய இந்த துணைக்குழு தான் அப்படி தெரிவிச்சது. ஆனால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இந்தியை தான் அலுவலக மொழியாக சொல்லுது. அலுவலக மொழியாக மட்டுமே அதை மட்டும் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியை அலுவல் மொழியாக மட்டுமே பிரகடனப்படுத்தியது, தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கூட வேண்டியது இல்லைங்க. இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. இது நமக்கு தெரியணும். ஓகேங்களா. கச்சடிய வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி அலுவல் மொழி தான், தேசிய மொழி கிடையாது. அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பிலேயே இந்தி மொழி அலுவல் மொழியாக மட்டும்தான் அது பிரகடனப்படுத்தியிருக்கு, தேசிய மொழின்னு நம்மளுடைய அரசியலமைப்பில் எங்கேயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்தியை அலுவல் மொழியாக மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இதாவது அலுவலக மொழிகளை இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி எப்படி இந்த மொழிகள்லாம் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் பொழுது பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே டைமில் நான் முன்னாடியே சொல்லுதான், ஒரே டைமில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். எது பேசிக்காக என்ன தெரியணுமோ அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இதுவும் அப்படி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் புதுசாக ஆட் பண்ணதை மட்டும் படிங்க, அதுதான் கொஷின் ஏரியா. அதுக்கப்புறம் இது எக்ஸ்ட்ரா கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை படிச்சிங்கனாவே அது ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேங்களா. அதாவது அவ்வளோதான், உங்களுக்கு அலுவலக மொழியோடைய கண்டென்ட்டு அவ்வளோதான்.
படிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே தான் வரீங்க. ஒரு சிலர் முன்ன பின்ன லேட்டாக தான் பண்ணிட்டு வரீங்க. இப்போ தான் வந்து ஒரு 2-3 வீடியோ பார்த்து முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே பண்ணுங்கள். அடிப்படை உரிமைகள்லேருந்து நமக்கு செகண்ட் ஷெடியூலில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இது ஃபஸ்ட்டு ஷெடியூல்லையே வருமா அப்படின்னு. கிடையாது. குடியுரிமை வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு ஷெடியூல். அதுக்கப்புறம் அதாவது டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஷெடியூல்னோடனே நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அட்டவணை எடுத்துக்காதீங்க. நம்முடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷெடியூல் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள், அலுவலக மொழிகள், அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி பார்ப்போம். அது எல்லாமே செகண்ட் ஷெடியூலுக்கான டாபிக். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூலை நல்லா படிங்க. முடிச்சிட்டிங்கன்னா இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.